பெண்டிங் சுழற்சி நடத்தலை. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 099 நம்பர் கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். 099 நம்பர் கொடுத்துருந்தோம். டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 811 நம்பர் அடிச்சிருக்கான். ஏதாவது ஒரு கேம் புதுசாக விளாண்டுருக்கான். நம்ம இதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஒரு ஓவராலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை பாருங்கள். அது உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் நம்ம ட்ரை பண்ணுங்கள். இந்த கம்பெனிக்காரன் இன்னைக்கு விளையாட போகிற கம்பெனிக்காரன் ஃபஸ்ட்டு 033 நம்பர் அடித்தான். அதுக்கப்புறம் 053 நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் போன வாரம் ஒரு 503 நம்பர் அடிச்சிருக்கான். இதே கம்பெனிக்காரன் விளையாண்டதை மட்டும்தான் சொல்ல வரேன் நான். ஃபஸ்ட்டு 035, அதுக்கப்புறம் 053, அப்போ ஒரு 503 முடிக்கணும். 503 சொல்லி ஆட்டத்தை முடிச்சுட்டான். நம்ம இதுக்காண்டி நம்ம கெஸ்ஸிங் பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் ஏபி 26 எடுத்து ஏபியில் 26 வச்சுட்டான். அதே மாதிரி ஏபி 54 எடுத்து ஏபி 54 வைக்காம 45ன்னு வச்சுருக்கான். அதே மாதிரி இங்கே உள்ள ஏபி 81 ஃபஸ்ட் டைமு கரெக்டாக வச்சுட்டான். திருப்பி வச்சான். இப்போது கண்டிப்பாக அந்த நம்பர் அவன் பவர் பிளேயில் விளையாடணும். அவன் கண்டிப்பாக ஒரு 81க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 36ன்னு வரும். அதை திருப்பி வைக்கணும், 63ன்னு வைக்கணும் அவன். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 681, அதுக்கு ஒரு பிசி 81ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டாக 2 வாரம் விட்டு ஒரு 871 நம்பர் அடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா 871. அப்போ பிசி 81, ஏசி 81. அப்போ ஏபியில் மறுபடியும் ரிப்பீட்டில் அவன் 81 வைக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏபியில் 81 வைக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ 8, 7, 6, அப்போ 816ன்னு சொல்லி ஒரே ஒரு நம்பராக வச்சு லாக் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸில் வந்து அமௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ரிப்பீட்டு நம்பரே அடிக்கிறானா தெரியல. ஆனால் ஒருவேளை சப்போஸ் உங்கள் கெஸ்ஸில் வந்துச்சுன்னா 816ன்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். ஆனால் பவர் பிளே பண்ணாமல் டேரெக்டாக வச்சாலும் வைக்கலாம் அவன். அதனால் சொல்ல வரேன், இது வந்து உங்கள் கெஸ்ஸிங் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் கெஸ்ஸிங்க. நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 100 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். இன்றைக்கி நல்லா பார்த்துக்கங்க. ஒரு விஷயம் பண்ணுறான்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவான். ரிவர்ஸில் அடிக்கிற மாதிரியே அடிப்பான். இங்கே பாருங்கள் 08, இங்கே 048. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 840. நல்லா பார்த்துக்கோங்க. 840. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 048. இப்போ மறுபடியும் 084ன்னு வைக்கணும். ஏ போர்டு எனக்கு 4 தான் வருது. இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்க. ஏ போர்டு 4. அதே மாதிரி பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணுவான். பி போர்டு இதில் நம்ம எடுத்துக்குவோம். 319. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 319. அப்போ ஏபியில் ஒரு 49ன்னு சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 439 கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7வது மாதம் ஒரு பிசியில் 49. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7வது மாதம். அப்போ ஏபியில் ஒரு 49. அப்போ நம்ம எடுத்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏபியில் ஒரு 49ன்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். உங்களுக்கு சி போர்டு என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. எனக்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் பண்ணானா இங்கே எப்படி 5-1 வச்சுருக்கான். இது ரெண்டுமே ஒற்றைப்படை என்ன, அது 5-1. பேலன்ஸில் உள்ளது 3, 7, ஒரு 9. இந்த 3 நம்பர் தான் இருக்குது பேலன்ஸில். நேற்று முந்தானத்து 5 அடிச்சிட்டான், 1 அடிச்சிட்டான். ஒற்றைப்படையனுக்கு 3, 7 மட்டும் 9 பேலன்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா நம்ம வந்து 3 நம்பரில் வச்சு லாக் பண்ணோம்னா 3 நம்பராக நமக்கு கிடைக்கும் நமக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் என்ன வருதோ சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபியில் 49,
3 நம்பராக லாக் பண்ணுறேன். ஒன்று 497, 493, 491. இந்த 491 நல்ல நம்பரு. என்னென்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு 591 அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே ஏசி 81, ஏபி 81, பிசி 81 ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஒரு வேளை ஒரு நம்பர் ஏற்றுனானா 491 நம்பரை வச்சு லாக் பண்ணுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 491ங்கிற நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். போன வாரம் சொல்லியிருந்தேன். 194 ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். 149 நம்பர் கொடுத்துருந்தேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் பாருங்கள். அதனால் சிங்கிள் நம்பரை 491 உங்கள் சப்போர்ட் கெஸ்ஸிங்கு 493, 497 வச்சு லாக் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளாண்டுருப்பான். இன்னொரு சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கேம் கரெக்டாக தெரியும். அதுதான் அந்த சார்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 506 XYD கரெக்டாக ஒரு 384 கரெக்டாக ஒரு 742 நம்பர் இருக்குது. இது கேப் பார்த்தீங்கன்னா 2 நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 506 ஒரு 348 கரெக்டாக வரிசையாக வரும். இங்கே 506க்கு இந்த 506 அடிச்சிட்டான். இந்த 384க்கு 342 திருப்பிட்டான். அப்போ அந்த 742 ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினவன் அது கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கோங்க. எப்படி சுற்றினாலும் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏபியில் 49, 497, 491, 493 3 நம்பரை வச்சு லாக் பண்ணுறது. ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 491. இது நல்லா நம்பர். இது உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டியரில் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் அப்படியே மாறி போயிடுச்சு. 294 ஒரு நம்பரு 294 கொடுத்தேன் காலசோக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 062 கொடுத்தது சப்போர்ட்டுக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 286 ஒரு நம்பர் அடித்தான். அதே மாதிரி 6 மணி ஷோக்கு 178 நம்பர் கொடுத்தேன். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 987 ஒரு நம்பர் அடித்தான். நைட்டு 8 மணி ஷோக்கு 153, 159 கொடுத்தேன். பட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 036 அடித்தான். இதுக்கு ஃபுல் பவர் பண்ணி அந்த நம்பரை அடித்து முடிச்சிட்டான். நான் ஒரு விஷயம் பண்ணோம்னா கரெக்டாக எடுப்போம். ஆனால் சிங்கிள் நம்பரை நம்ம ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப மிஸ் ஆகுது. அது பார்த்துக்கங்க. அது எப்படி இதுக்கப்புறம் நம்ம எப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு தெரியல நமக்கு. இன்னைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சொல்லியாச்சு ஆல்ரெடி. உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.